Taste the Daily. உளறித் திரியும் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் இளைஞரணி செயலாளர் உதயநிதியும் சமீப காலமாக ஏதேதோ பயத்தில் உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த நிதியில்லை என்று கூறிவிட்டு தனது தந்தை கருணாநிதியை தமிழகத்தின் நவீன கால சிற்பி போன்று உருவகப்படுத்துவதற்காக மக்களின் வரிப்பணத்தை கொண்டு பயனளிக்காத திட்டங்களுக்கு செலவிடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 42 மாத ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் ஏதுமில்லை என சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தங்களது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகளை துண்டுச்சீட்டின்றி பொதுவெளியில் விவாதம் செய்ய தயார், ஸ்டாலின் அதற்கு தயாரா என்று கேட்டதற்கு இதுவரை வாய் திறக்காத யூகேஜி குழந்தை ஸ்டாலின் தன் கொடுக்கு எல்கேஜியை உசுப்பிவிட்டு வாய் நீளம் காட்டியிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். தன் கட்சி நிகழ்ச்சிகளா கொடுக்கிற்கே முதலிடம், அரசு நிகழ்ச்சிகளா கொடுக்கிற்கே முதலிடம் என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்களை ஓரம் கட்டி செப்படி வித்தை காட்டும் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் விட்ட சவாலுக்கு தன் அப்ரண்டீஸை முன்னிறுத்தி தன்னுடைய இயலாமையை காட்டுவது வெட்கக்கேடான செயல், தரம் தாழ்ந்த செயல், முதலமைச்சர் பதவிக்கு இழுக்கு தேடும் அநாகரிகமான செயல் என சாடியுள்ளார். திமுகவின் நரகல் நடை பேச்சாளர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டதோ என்னவோ, விஷ கொடுக்கு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நஞ்சை கக்கியிருக்கிறது எனவும் இது திமுக கட்சியை அழிவு பாதைக்கு இழுத்துச் செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை எனவும் ஊழல் திமுகவை முன்னின்று நடத்துபவர் போல் ஒட்டுண்ணிகள் அல்ல நாங்கள் எனவும் விமர்சித்துள்ளார். காணாததை கண்டது போல மலையை பார்த்து ஏதோ ஒன்று குறைப்பது தனக்கு விளம்பரம் கிடைக்கும் என்ற நப்பாசையில் விச கொடுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி திரியும் உதவாநிதிக்கு நாவடக்கம் தேவை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். மேலும் 57 ஆண்டு திராவிட ஆட்சிக்கால வரலாற்றில் மக்கள் திட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றியது அதிமுக ஆட்சியா, திமுகவின் ஊழல் ஆட்சியா என்பது குறித்து பொது மேடையில் விவாதிக்க துணை முதலமைச்சராக இருக்கும் ஒட்டுண்ணி உதயநிதி தயாரா? அவரோடு விவாதிக்க நான் தயார். இடம், நாள், நேரத்தை விச கொடுக்கே தீர்மானிக்கட்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார்.